கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் கொலோசியர் 1 வசனம். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்துள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ச்சியாய் நம்முடைய எதிராளியாகிய பிசாசை நாம் வீழ்த்துவதை குறித்து வியாதத்தின் அடிப்படையிலே வேத வசனங்களின் ஆதாரத்திலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இவைகளை விளங்கி கொள்ள உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு வல்லமையான ஒரு ஆயுதமாயிருக்கிறது. இயேசு வெரி பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் வெப்பன். பரலோகத்தையும் பூலோகத்தையும் இந்த விலையேற பெற்ற ரத்தம் ஒன்று இணைத்தது. கிறிஸ்துவானவர் சிலுவையிலே பாவியை போன்று நமக்காய் இயேசு சிந்தின இரத்தத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போலவே இந்த குற்றமில்லாத இரத்தம், பரிசுத்தமான இரத்தம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம். யூ ஆர் ரிடீம்டு பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். யூ பிலாங் டு காட். யுவர் சோல் பிலாங் டு காட். யுவர் பாடி பிலாங் டு காட். நீங்கள் தேவனுக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த இரத்தம் என்ன செய்யும்? இந்த இரத்தத்தில் ஜெபிக்கலாமா? இந்த இரத்தத்தை சொல்லி ஜெபிக்கலாமா? பழைய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிறோம். யாத்திராகமம் 12:13 அங்கே சொல்லுகிறார், இந்த இரத்தம் அவருடைய வாசல் நிலை காலங்களிலே அடையாளமாக இருக்கட்டும் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்ருவானவன் நம்முடைய எதிராளியாக பிசாசு இந்த பரிசுத்தமான இரத்தத்துக்கு முன்னாடி அவனால் நிற்கவே முடியாது. இந்த இரத்தத்தை பார்த்தவனே அவன் ஓடி போவான். காரணம், இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை கொண்டிருக்கிறது அந்த இரத்தம். இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? லேவியர் ஆகமத்தில் நம்ம படிக்கிறோம், இந்த இரத்தத்தில் தான் எல்லா ஜீவனம் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். லேவியர் ஆகமம் 17:11 விதமாய் சொல்லுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த இரத்தத்தை சொல்லுகிற பொழுது we are provoking the life of Jesus. அந்த தேவனுடைய அந்த ஜீவனே அங்கே எழும்பி வேலை செய்கிறதா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரத்தம் நம்மை சகல பிசாசுடைய அடிமைத்தனம், இருளின் வல்லமைகள், பாவத்தன்மைகள், பாவத்தை இது வேரோடு அழிக்கிறது. காரணம், இந்த இரத்தத்தின் வல்லமையால் தான் பாவம் உலகத்தில் அழிக்கப்பட முடியும். ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் அழிக்கப்பட முடியும். இந்த உலகத்தில் எதையும் விலை கொடுத்து வாங்கி விடலாம். ஆனால் பாவ மன்னிப்பையோ பாவத்திலிருந்து விடுதலையோ இயேசுவின் இரத்தத்தாலே மட்டும்தான் உண்டாயிருக்கிறது. பாவத்தின் இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து இயேசுவின் இரத்தத்தாலே மட்டும் உண்டாயிருக்கிறது என்பது ஒன்லி பை த பிளட், ஒன்லி த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ். அது மட்டும்தான் இந்த உலகத்தில் கிடைக்காதது என்று சொல்லலாம். அது இயேசுவாலே மட்டும், இயேசுவின் இரத்தத்தாலே மட்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் பாவ பிரச்சனை, பாவ சூழ்நிலை, பாவத்துக்கு அடிமைத்தனம், பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, பாவத்தை விடுவதற்கான வழிகள் தெரியவில்லை என்று சொல்லி ஓடுகிறார்களே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்களா? பாவம் உங்களை சுற்றி சுற்றி வருகிறதா? குற்ற உணர்ச்சிகளை செத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த வெளியேறப்பட்ட உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை தரும். உன்னை புதிய மனுஷனாய் இது மாற்றுகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் 1 கொரிந்தியர் 15:57 சொன்னார், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு அவருடைய ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த இரத்தத்தை நாம் விசுவாசிக்கிற பொழுது இந்த இரத்தத்தால் நீ கழுவப்படுகிறாய், சுத்திகரிக்கப்படுகிறாய். பாவம் உன்னை விட்டு ஓடி போகிறது. உனக்கு பாவத்தின் மீது அவருடைய ஜெயத்தை உனக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். கடைசியை ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 12:11 அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசுவின் இரத்தத்தை உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய அனுதின ஜீவியத்தில் ஒவ்வொரு நொடி பொழுது உங்கள் மனதில் இருக்கிற ஐ பிலாங் டு த பிளட்.
நான் அந்த ரத்தத்துக்கு சொந்தம். ஐ பிலாங் டு ஜீசஸ். மை பாடி பிலாங், மை சோல் பிலாங் டு என் ஆத்மா, என் சரீரம் அவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது என்பதை சரியாய் உணர்ந்து நாம் நிதானித்து இதை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வார்த்தை சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீங்கள் ரத்தத்துக்குள்ளே உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய ஆத்மாவை, உங்களுடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுகிற பொழுது நீங்கள் அப்போ தான் சாட்சியாய் அந்த வார்த்தையை கை கொண்டு இந்த உலகத்தில் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ முடியும். இந்த இரத்தத்தை கொண்டு நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்படி வசனத்தை கொண்டு நீங்கள் சாட்சியாய் வாழ்ந்து இந்த ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே நீங்கள் இந்த உலகத்தில் ஜெயமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகத்தில் ஒரு நீதிமான இல்லை, உண்மை உள்ளவன் இல்லை, உண்மை பேசுகிறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஆனால் இந்த இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிற பொழுது உங்களால் பரிசுத்தமான ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும். பாவத்துக்கு நீங்கள் அடிமை கிடையாது. உங்கள் சரீரம் பாவத்துக்கு அடிமை கிடையாது. 7 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இரத்தத்தினால் என்னென்னலாம் நமக்கு பலன் உண்டாயிருக்கிறது. முதலாவது, பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு உண்டாகிறது. இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து இருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2வது, நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நாம் இந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே இருளின் அதிகாரம் பிசாசுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் மீட்டுக்கொள்ளப்படி யூ ஆர் ரிடீம்டு ஃப்ரம் எவ்ரி ஈவல் அத்தாரிட்டி அண்ட் த டார்க்னஸ் ஆஃப் த டெவில். நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க. 4வது, நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீங்க. யூ ஆர் ஜஸ்டிஃபைட் ஆஸ் யூ நெவர் சின்ட் எனிமோர். நீ பாவமே செய்யாதபடி கர்த்தர் உன்னை நீதிமானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. 5வது, மத்தேயு 7:14 நாம் படிக்கிறோம், கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்குகிறார். He sanctifies you. அவர் மாதிரியே உன்னை பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. 6வது, இந்த இரத்தத்தினால் உண்டாகிற நன்மை கொலோசியர் 1:20 படிக்கிறோம். அந்த தேவனுடைய சமாதானம் இந்த இரத்தத்தினாலே நமக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் இந்த இரத்தத்தினாலே நமக்கு உண்டாகிறது. 7வதாய், நாம் தேவனுடைய கிருபாசனத்தண்டில் தைரியமாய் இந்த இரத்தம் நம்மை சுத்திகரித்து விடுதலையாக்கி இருக்கிறபடினாலே அந்த ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் போகிறதை போல நாமளும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி போக முடியும். பிசாசு உங்களை ஏமாற்ற முடியாது. நீங்கள் அடிமையாக இருக்காதீங்க. நீங்கள் எந்த விதத்திலும் பிசாசுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. இந்த இரத்தத்தின் வல்லமையை, இரத்தத்தை அறிக்கை செய்யுங்க. உங்கள் பொருட்கள் மீது, உங்களுடைய வீடுகளின் எல்லைகளில் இந்த இரத்தத்தை தெளித்து ஜெபம் பண்ணுங்கள். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமான தகப்பனே, ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. குற்றமற்ற இரத்தம், வெளியேறப்பட்ட இரத்தம் எங்களுக்காய் சிந்தி நீர் எங்களை விடுவித்தீர். பாவத்தின் தோஷங்களிலிருந்து விடுவித்தீர். அடிமைத்தனத்தை உடைத்தீர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவர்கள் எந்த நிலைமையில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் பாவ பிரச்சனைகள், பிசாசுடைய அடிமைத்தனம், வியாதிகள், பலவீனங்கள், குழப்பங்கள், மன நிம்மதியற்ற நிலைமை, பாவ குற்ற உணர்ச்சி எல்லாவற்றிலும் இந்த இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இவர்கள் மேலே இப்பொழுது கடந்து வருவதாக ராஜா. நம்முடைய பிள்ளைகளை விடுவியும். இந்த நாளில் நன்மையும் அந்த சமாதானத்தையும் அந்த சுதந்திரத்தையும் இவர்கள் உணரும்படி செய்வீராக. அப்படி நாமத்திலே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.